இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இறால் வறுவல் எளிமையான முறையில் இறால் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இறால் பருப்பு, அதாவது இறால் கருவாடு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம பச்சை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். பச்சை தண்ணியில் ஊற வச்சு இது மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாம். இது மாதிரி சுத்தம் பண்ணும்போது இதில் இருக்கிற சின்ன சின்ன மணல்லாம் இதில் கரைஞ்சி அது தனியாக வெளியே வந்துடும். அதை தான் இப்போ பார்க்குறோம். இப்போ நம்ம கருவாடு சுத்தம் பண்ணிட்டோம். கருவாடு பார்த்திங்கன்னா இப்போ சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இறால் கழுவினது, இது தனி மிளகாத்தூள், மீன் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த கரம் மசாலா, இஞ்சி பூண்டு நசுக்கியது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மீன் மசாலா, கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டோம். இதுக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் லேசாக சேர்த்துக்கணும், கொஞ்சமாக உப்பு. ஏன்னாக்கா இந்த இறால்லே உப்பு இருக்கும். இப்போ லேசாக தண்ணி தெளிச்சிக்கணும். தெளிச்சாச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வானலில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். காஞ்ச உடனே இதை பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இறாலை அதில் பொரிக்க போகிறோம். அப்படியே பரவலாக போடுங்க. லேசாக கிளறி விடணும். வறுக்கும்போதே நல்லா வாசனையாக இருக்குது. கலர்ஃபுல்லாக வருது பாருங்கள். சின்னதாக வெடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலையை தூவிடலாம். கருவேப்பிலை தூவிட்டு இப்போ எடுக்க தயாராகிடுச்சு. இப்போ நம்ம கருவாடு நல்லா வெந்துடுச்சு, வறுவிட்டுடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சுவையான இறால் ஃப்ரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சூப்பர், அருமையாக வந்திருக்கு. இது போன்ற அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.